ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்கள் விவசாய பொண்ணு ஃப்ரம் கோயம்புத்தூர். காட்டுக்குள்ளே வெயில் அடிக்குது, போக முடியல, சங்கட்டமாக இருக்குதுன்னு உட்காந்துருந்தேங்க. இன்ஸ்டாகிராம் யூடியூபையும் பார்த்தா தான் ஏதாவது ஒன்று வருது. நம்மளுக்கு சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. அதனால் கம்முன்னு இருக்காமல் இன்றைக்கி இந்த வேலை பண்ணணுங்க. சரி, கிரேப்ஸுமே ஏலக்காய் நாத்துட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு ஓட்டு தான் பண்ணுங்க. மண்ணுக்கு போடுறதுனா ஒரே குசியாகி போகுது. எடுத்துகிட்டு வெளியே ஓடியாச்சும் குடுகுடுன்னு போயாச்சு. மண்புழு உரத்தையும் மண்ணையும் கலக்கியாச்சு, சட்டியில் ஓட்டாச்சு. ஏலக்காய் லேசாக கிள்ளி விட்டு போட்டு கொஞ்சம் முளைப்பறக்கு ஈஸியாக இருக்குன்னு போட்டு அதையும் ஒரு பக்கம் நட்டுட்டேங்க. கிரேப்ஸையும் நட்டாச்சுங்க. காளான் வாங்கின டப்பா வேறு சும்மா கிடந்தது. எல்லாரும் போடுறாங்களே அதில் கொத்தமல்லி நல்லா வருதுன்னு அப்படின்னு போட்டு நானும் போட்டு வச்சேங்க. என்ன தான் நம்ம இதில் ஓட்டாலுமே மண்ணில் வர்ற கொத்தமல்லி அளவுக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியலிங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் மண்ணி போட்டு மண்டை மேலே இருந்த கொண்டை மறந்தாப்புல வீட்டில் எலி இருக்கிறத மறந்துட்டு அப்படியே விட்டு வந்துட்டேனுங்க. அது சரி, இன்றைக்கி நைட்டு நல்லா வேட்டான்னு போட்டு கொத்தமல்லி ஃபுல்லாக எடுத்து கடிச்சு ஒரு வழி வண்ணி போடுச்சு. அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.